கண்ணு மேலியா மூக்கு மேலியா புத்தலாம் தான் தோணுது எங்க அடிக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அதெல்லாம் பார்க்காத. அட உண்டான இப்போது போறீங்க. அடிங்களா மாமா இனிமே விட மாட்டேன்டா. எங்க போறா? அட கோடி கோடி பால வீசிட்டே தர்மராஜே கோடி கோடி பால வீசிட்டே தர்மராஜே அடிச்சுக்கின்னு போறாப்புக்கு நாடி பாரு நாடியா எங்க பிடிச்சி பாக்குறேன் நாடி பார்த்தா தான் தெரியும். இல்ல சகாதேவா முடிஞ்சு போச்சா? நின்று போச்சு. அவ்வளவுதான் விடு. இந்த மாதிரி போய் நான் கொண்டுட்டு வந்தேன்டா மாதிரி காணிட்டு வந்தாரு. இங்க வந்து கண்ட வந்து காலை காலிப்பியாரா அதுக்கு பின்னால வாழக்கண்டே அதுக்கு பின்னால வாழக்கண்டே நாளை காலால ஓடக்கண்டே அது நடுத்தருவே ஓடக்கண்டே ஒரே ஆளா செய்ய முடியும். நீ ஏயா இந்த அஸ்தினாபுரத்துல நீ மட்டும் தான் தொழிலாளியா? நான் ஒரே ஆள் தான் தொழிலாளி. வேற யாரும் இல்லையாமே? அவங்கெல்லாம் மினிஸ்டர். அதான் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. யானு கேளு பாப்போம். அப்பா மினிஸ்டர் பணம் உப்புதா கரமாந்திர நாத்தடிக்குது. அவன் போட்ட பானம் பின்னாடி ஒழுகுது வேற. இந்த பக்கம் போய் நோஞ்சு அந்த பக்கம் வந்துருச்சு வெளியே. நான் வெளியே வந்துட்டுக்குது. கடவுளா அந்த கட்டி அந்த முச்சா வெளியே வருது. பணம் உப்புது. தூக்கி போய் எப்படி தூக்கலாம்? போய் சொல்றியா போன் போட்டு சொல்றியா? அதெல்லாம் வேணாம். கரண்ட் வைங்க. அதுவே இந்த அசாத நடந்து போய் குயில போய் குயில. ஆமாயா ஆமா. ஓஹோ கரண்ட் வை. அதுக்கு கரண்ட் வை. அதுவே இந்த அசாத நடந்து போவாது. அதே போடுவோம். கரண்ட் வையா. இப்பெல்லாம் அப்படிதான்யா. எரிக்கிட்டு தாண்டா கரண்ட்ல. நடந்து போகுது போய் அதுவே போய் படுத்துக்குது. கரண்ட் வையா.
சரி இருப்பா எங்க வாயிரஞ்சி பாரு யோ பாத்தியா சொன்ன மாதிரி வைக்கிறேன் அப்ப கரண்ட் அங்க யோ பின்னாடி இருக்கு பாரு பிளக் அது வந்து பின்னாடி இருக்கிற பிள்ளைகள ஓ உள்ள போயிடுச்சுடான்னா அதே நடந்து போவோம் இது போதா என்னன்னு தெரியல என்ன வாய் வேலை செய்யல அப்போ பிள்ளைகள வயிறு சரி இது ஒன்றும் தூக்கத்தார் பார்த்தா தான் தெரியும் ஏய் சார் அப்படி தூக்கி போவோம் வாங்க அப்படி அதே போட்டு சும்மா தூங்கு முடிஞ்சு பையன்லான்ச்சையா இந்த மாதிரி ஆளான்ச்சுன்னா உன் படையில ஒரே சேனை கூட போயிருக்காதியா சத்தியமா என்ன மகாராஜா ஒரு குத்து குத்தனாரு பாரு மாமா வந்தாதான் அந்த மத்து தூக்கிட்டு வந்தான் பாரு ஐயோ ஒரே குத்து குத்தனாராங்க அதே மாமா சரி அதே பீமன் செத்துட்டாயா எப்ப பீமன் செத்தானோ இனிமேல என் கரத்தில் எதிர்க்க ஆயுத புட்டா நீம யாருக்கெல்லாம் உங்ககிட்ட நீம அந்த பையன் கிடையாது நீம அனாவசியம் ஒரு ஆள் தானே நமக்கு யமனா இருந்தா பையா இந்த அவனி 56 நாட்டுமே இதுக்கு மேல நம்ம தாண்டா ஆமா ஒருத்தன் கிடையாது எதிரி நீம எவங்கதான் ஆமா 4 பேர் வந்து என்ன பண்ண போறான் நம்மள ஒண்ணு பண்ண முடியாது இதுக்கு மேல எவனுமே நம்மள யாரு வரதுன்னு தெரியல இப்போ யாருன்னா போயிட்டு யாரு வர மாட்டாங்க யாரு வரும் மகாராஜா வா மகாராஜா நானா போன உனக்கு இந்த ஓனா என்னக்கா 4 ஆம்லெட் 3 குளிப்பாயிலு இதுதானடா ஒரு பெரிய விஷயம் இல்ல டேய் நமக்கு பங்காளி தான காலைல காட்டி கட்டா சோறுடா உனக்கு சரி கட்டா சோறு ஆமா கட்டா சோறு தான் போடுங்க கட்டா வெட்டிடா விருந்துடா இருந்தா மகாராஜா பிரியாணி வேணுமா பிரியாணி எல்லாம் வேணாம் கோட்டர் வேணாம் புல்லு வேணுமாடா பையலுக்குதே எனக்கு ஆப்பு வேணாம் பூலும் வேணாம் எப்படியா பண்ண பாட்டு சொல்றான் பாய்யா வினாயா பண்ணுவேன் மகாராஜா மகாராஜா தெம்பாக்கறாரு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அழுவலாமா அடலாமே தெம்பாக்கறாரு நீ போய் இப்ப போய் அழுவலான்னு சொல்றேன் இல்ல மகாராஜா அவன் பங்காளி தானே அவனுக்கு சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்து ஊழமுக்கு கண்ணீரும் விடுவோமே அதெல்லாம் தெம்பாக்கறாரு அதெல்லாம் அழுவ மாட்டாரு ஏன் அழுவக்கூடாது அதெல்லாம் கிடையாது அழுவ முடியாது தலை கூட தண்ணி ஊத்திக்குவாரு தலைக்கு தண்ணி ஊத்திக்குவாரா ஆமா ஐயோ ஐயோ யாரா அது ஐயோ ஐயோ யார் அதா எப்ப போந்தா உப்புதான் வந்த எத்தனை முட்டை உப்பு வித்தா இப்பதான் வந்த விவசாய பள்ளிக்கூடம் கூட பார்த்தேன் மயிர் மவனா வா என்ன மாநாட்டுக்கு வந்தியா என்ன சும்மா வந்தியா கைப்பை தூக்கின்னு வந்தியா என்னத்துக்கு அந்த ஓய்வோ என்னத்துக்கு அந்த தோட்டத்துல போய் எல்லாம் வரையாந்த என்ன வாய்பியம் கொய்பியம் மாங்கியம் எல்லாத்தையும் மாதிரி வந்திருக்கேன் பேசமல்ல உள்ளக்கிற பீ பூரா எங்க வரையாந்து போய் கொடு கர்நாடக வாழைப்பழம் கொய்யாப்பழம் மாங்காய் பழம் சொல்றானா வாய்ப்பியும் கொய்பியுமா
ஏன்டா நீ ஒரு பக்கம் என்ன போய் இதெல்லாம் மாறி வந்துக்கிறா என்ன தெரியுமா எங்க இருந்து வரா பொனகுளத்துல இருந்து வரேன் என்ன பொனகுலூர்லண்டா பொனகுளம் சகாதேவா பொனகுலூர்ல இருந்து வரானா யோ பொனகாலத்துல இருந்து வரேன் ரணகாலம் யோ முதல்ல அவன் யாருன்னு பாத்தியா யாரு நல்லா பாரு உங்க மருமகன்யா இப்ப நேரம் என்ன சொன்ன என் மருமகன் தான் எங்க மாமனார் தான் சரியா சரி இப்ப எங்க ரணகாலத்துல இருந்து வரியா இப்ப எங்க மகாராஜா கிட்ட பாரியா போய் வா மகாராஜா கிட்ட போயிட்டா போ ஐயோ ஏய் சரி மூஞ்சி பையன் பீமன் செத்தான் பீமன் சத்தானு எவன்டா சொன்னான் அவங்க யாரா கேக்குறா பீமன் சத்தானு எவன்டா சொன்னான் ஏய் நீ யாரா கேக்குற எவன்டா சொன்னானே மனசாட்சி அப்படி சொல்லு பீமன் செத்தானே எந்த பீமன் சத்தானு எவன் சொல்லியிருப்பான் 40 வருஷமா நான் தலைமுறையாக்குறேன் மகாராஜா என்னடா ரணகலம் போய் வந்தது நான் தான் ரணகலத்துல என்ன நடந்தது தெரியுமா என்ன நடந்தது ரணகலத்துக்கு பீமன் வரல யார் வந்தது என்னதா தர்மர் தர்மருக்கும் ஊ மூஞ்சி பையன் வந்தான் ஆமா அட பீமன் சத்தானது அவன் சத்தத பீமன் சத்தான்ட்டீங்களா யாருன்னா அது எந்த கால வயசு சொன்னானா ஏய் எந்த கல்வெட்டு சொன்னான் என் மாமா ஜல்லிய மாமா அனுப்பினண்டா ஆமா ஜல்லிய மாமா சேத்துக்கோட்டுக்கு போயிட்டாரு மாமா அந்த தரமனிட தவ பொறுப்பின் தாய்வுதானோ அவன் தந்தை மார் செய்த தவ பலனி தானோ அந்த கர்மமில்லாம் பாஞ்சாலி தவந்தானோ கானகத்தில் ஒட்டிவிட்ட தீமைதானோ ஒரு துணையோ இனி அல்ல என்ன செய்தேன் அதனால இனி என் செய்தேன்
காத்து வரலையே என் மாமா என் மாமா ஜல்லிய மாமாவை நான் நம்பி இருந்தேன் தேவகா அவரும் கால கழிப்பிட்டு பூண்டாரு அவர் மனமானது எப்படி துடி துடித்ததோ தெரியவில்லையாடா தேவகா 3 பேரா இதுல 2 பேர் ஆகிட்டு பூட்டாரு எனக்கு அழ வேண்டாம் மருகா என்று சொல்வதற்கு யாருமே இல்லையாடா தேவகா ஆமா தேவகா நான் எப்படி இருக்கிறேன் அந்த தரணையும் செங்கோலம்